பட் எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க என்னை அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ இப்படிப்பட்ட கேரக்டர்ப்பா இவளுக்காக சில விஷயம் நம்ம மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க எனக்காக. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ல. அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவங்க மாற்றிக்கிறாங்க, அது வேறு விஷயம். குழந்தைங்களும் எனக்காக இது பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயம். ஏன்னா ஒரு சிலது நான் சாப்பிட மாட்டேன், குழந்தைங்க மாற்றிக்கிறாங்க. எனக்கு நான்வெஜ் நிறைய நான் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப ரேர் நான்வெஜ் சாப்பிட்றது. இவங்க நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்க. ஆனால் நாங்கள் போகிறோன்னு தெரிஞ்சாலே அக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறது, அதையும் குழந்தைங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். குழந்தைங்களும் என்ன மாமி மாமின்னு என் மேலே அவ்வளோ பாசம். குழந்தைங்க 4 பேருமே மாமி மாமி மாமின்ட்டு. அதாவது எனக்கு இப்போதான் புதுசாக வந்து எனக்கு என்ன ஃபீல்னா, எனக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி போன மாதிரி. ஏன்னா எனக்கு இப்போ அத்தை அப்படின்னு சொல்லியில எனக்கு பெரிய, எனக்கு சொன்னேன் இல்லையா பாஸ்ட் லைஃப்பில் என்னோட நாத்தனார், அந்த பாப்பா ரொம்ப பாசம். என் நாத்தனார் பாப்பா ரொம்ப பாசம். என்னோட மேரேஜுக்கு அவள் தான் எனக்கு மெட்டி வாங்கி கொடுத்தது, எல்லாமே அவள் தான், ரொம்ப கேரிங். அதை தாண்டி இந்த குழந்தைங்க வந்து என் குழந்தையிலேருந்து என்னை பார்த்தவங்க தான். பட் எவ்வளோ மாமி மாமின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பாப்பா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே நல்லா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய, நான் அது ஒரு லக்கி. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு லோன்லியாகவே இருக்கிறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பா அம்மா 2 சைட்லேயும் இருக்காங்க. எல்லா ஸ்டோரிஸ் பேசுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃபுல் பேக்டாக போகுது. பட் வந்துட்டு முன்னாடி லோன்லியாக இருந்த நாட்கள் இருக்கா? அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு வேளை இப்போ நம்ம கூட அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும், தனியாக இருக்கோமே, தனியாக வந்து வீடை திறந்துட்டு நம்மளே வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, அந்த மாதிரி நாட்கள் இருந்ததா? இருந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்க. மார்னிங் 8 o'clock ஒர்க் அங்கே ஆஃபீஸில் இருக்கணுன்றனால சீக்கிரமாக ரெடி ஆகிடுவாங்க. சீக்கிரமாக என்னை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அம்மா டேரெக்டாக போயிடுவாங்க. ஸோ காலையில் நாங்கள் 2 பேர் எந்திரிக்குமோ பார்க்குறது தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு 4 o'clock வீட்டுக்கு வந்தேன்னா கீ கொடுத்துருவாங்க. நானாக வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடுவேன், எதையுமே திறந்து வைக்க மாட்டேன். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு டிவி போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிப்பேன். ஏன்னா டிவி இருந்ததுன்னா யாரோ கூட இருக்க மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு மைண்ட் செட். அப்புறம் ஃபேன் எல்லாம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொம்ப அம்மா, ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவ்வளோ. ஏன்னா அம்மா காலையில் போகிறாங்க, நைட் 8 o'clock, மார்னிங் 8 போனால் நைட் 8 to 9 அது மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 5 hours 6 hours கிட்ட தனியாகவே வீட்லேயே இருப்பேன். வீட்டில் இருக்கமோ தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் ஏன்னா நம்ம வந்துட்டு அம்மாவை ரொம்ப டிஸ்டர்பும் பண்ண முடியாது, ஏன்னா அம்மா ஒர்க் போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ அங்கே போயிட்டோமா எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து என்னை பற்றி யோசிப்பாங்க. பயமாக இருக்குன்னு சொன்னாலே எப்படி இருக்கா, என்ன இருக்கா, ஏது என்ன, அப்படிலாம் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஓகேம்மா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் பாட்டுக்கு தனியாக நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். நான் பாட்டுக்கு உட்காந்து படிப்பேன். தனியாக ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் வேறு ரொம்ப இல்யூஷன் நிறைய யோசிக்கிற டைப் வேறு. ஏதாவது உட்காந்து நான் பாட்டுக்கு யோசிப்பேன். நான் லைக் எனக்கு எப்படின்னா, அப்பா அப்பா இருந்தால் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி அம்மாவோட எப்போவுமே நான் என்ன யோசித்தாலுமே அம்மாவை பற்றி யோசிப்பேன். அப்போலாம் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், ஆனால் ஏன் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்பா கூட அம்மா கொஞ்சமாச்சும் சிரிச்ச முகமாக இருந்திருப்பாங்க, நம்மளுக்காகவே ஓடுறாங்களே, 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அம்மா மட்டும் தனியாக போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பேன். ஏதாவது நான் வேறு தனியாக உட்காந்துன்னு ஏதாவது பேய் இருக்கிற மாதிரியே கூடலாம் ஃபீல் ஆகுன்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டு. அது மாதிரி நிறைய பயம்லாம் இருக்கும். அப்புறம் அம்மா 9 o'clock வருவாங்க. நான் வந்த உடனே அம்மா கூட ஒரு 1/2 hour தான் பேச முடியும், ஏன்னா டைம் ஆகிடும், அடுத்த நாள் ஒர்க் போகணும். அதனால் ஒரு 1/2 hour உட்காந்து பேசுவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம்.